காம் வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி உதயநிதி என்ன தாக்கி பேசினாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தார் பாருங்க. அது நிச்சயமாக ப்ரைஸ் வருது. ஒரு கூல் மேன் இருக்கு மிஸ்டர். எப்படி தோனியை மிஸ்டர் கூல்னு சொல்லுமோ பாலிடிக்ஸில் ஒரு கூல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா லாவணி சண்டை போட்டு தான் பழக்கம். அதிமுக திமுக யாராக இருந்தாலும் சரி. அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார் இன்றைக்கி. அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தமிழ்நாடு சட்டசபை பார்த்திராத விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். முதல் விஷயம், ஸ்டாலின் இல்லாத ஒரு சட்டசபை. கலைஞர் இல்லாத சட்டசபை இருந்ததில்லை. ஆனால் அவர் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டா அவர் ஸ்டாலின் இல்லாத சட்டசபை. ரெண்டாவது, எதிர்கட்சியாக உட்காரது திமுகவுக்கு இன்னும் பெரிய ஒன்றும் ஃபஸ்ட்டு அனுபவம் இல்லை, நிறைய முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் எஃபெக்டிவ் எதிர்கட்சியாக ஆளுமைகள் இல்லாத ஒரு துரைமுருகன், ஸ்டாலின் போன்ற ஆளுமைகள் இல்லாத எதிர்கட்சியாக பார்க்க முடியுது. உதயநிதி இன்னைக்கு பேச்சை பார்த்தீங்களா? உதயநிதி பேச்சில் ஸ்டஃப் வந்து ஓரளவுக்கு இருக்கே தவிர அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எங்களோட தயவில் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்றதை அண்டர்லைன் பண்ணிட்டார். ஆமாம், காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ இல்லாட்டி விஜயால ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே? திமுக கூட்டணி கட்சிகளுடைய தயவுலின் காரணமாக தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு நீங்க அப்படின்னா நீங்க ஆதரிச்சுட்டு ஏன் வெளிநாடு பண்ண ஆதரிச்சுட்டு போங்களேன். திமுக ஆதரிக்க முடியாது சார், அவங்க தோழமை கட்சி சார், அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மதிப்பு இருக்கு. வந்து திமுக தயவுல தான் விஜய் இருக்குங்கிறத விஜய் ஒத்துக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. விஜய் ஆமா ஆமா அவரால் ரியாக்டே பண்ண முடியலையே சார். பண்ண உதயநிதி வந்து ரொம்ப காட்டமா சட்டசபையில பேசியிருக்காரு. நீங்க சிஎம் போறதுக்கு முன்னாடி சோஃபா போகுது, புஷ்பா பட பாணியில வந்து ஆட்சி பண்றீங்க அப்படிங்கிற டோன்ல வெளுத்து வாங்கியிருக்காரு உதயநிதி. எதிர்கட்சி தலைவர்னா அவர் பணியை அவர் பண்றாரு. ஓகே, நீங்க உதயநிதியை குறை சொல்ல முடியும். உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசினா குறை சொன்னேன். ஏன்னா வெளியில பேசினா 50 கேஸ் வரும். சட்டசபையில் பேசினா உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிவிலேஜ், பேசலாம். உங்களுக்கு இப்போ கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அப்படியா? பயந்துட்டு வெளியில் 50 கேஸ் இருக்கு அவர் மேலே, நார்த் இந்தியா முழுக்க இருக்கு. அவர் இன்னும் அதுக்கு உயிர் கொடுக்குறேங்கிற மாதிரி பேசியிருக்கார். அது வந்து சிறுபிள்ளைத்தனமானதுன்னு விட்டாங்க, அது போட்டோம். அதை விட இன்னைக்கு பேசின பேச்சு வந்து எஃபெக்டிவ். ஒரு எதிர்கட்சினா என்னங்க சும்மா வேடிக்கை பார்க்க முடியும்? அதெல்லாம் அரசியல் பண்ணி ஆகணும். அரசியல் பண்ணார். ஆனால் அது அவர் அரசியல் செய்ய அந்த புரிதல் எல்லாம் பண்ணுறாருன்னு தோணுது. ஓகே, ஏன்னா உங்களோட பர்மிஷனோட தான் இந்த கூட்டணி கட்சிகள் அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஆமாம். அப்போ நீங்கவே விஜயை எதிர்த்து தீய சக்தின்னு சொன்ன விஜயை ஆதரிக்கிறீங்களா, இல்லை உங்கள் பி டீம் விஜய் ஆதரிக்கிறதா? விஜய் உங்கள் டீமாக நடத்த கேள்வி வருமே.